அன்பார்ந்தவர்களே, 4 வழி பாதை. பொதுவாகவே எது நமக்கு வெற்றி பாதையாக அமைகிறது என்று பார்க்கின்ற பொழுது நாம் தேர்வு செய்து ஒரு நல்ல பாதையில் நல்ல விளைச்சலை கொடுக்கின்ற மனிதராக உருவெடுக்கின்ற பொழுதுதான் வாழ்வின் அர்த்தங்களை உணர்ந்து கொள்கிறோம். ஆனால் இன்று அந்த 4 வழி பாதையில் நடுநிலையராக இருந்து கொண்டு எந்த பாதையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரியாமல் நாம் திக்குமுக்காடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். வாங்க, நல்ல நிலத்தில் நமது உள்ளத்தில் இருக்கின்ற அந்த இறைவார்த்தை எப்படி நல்ல நிலத்தில் விளைந்து நல்ல பலனை தருகிறது என்று வார்த்தை கற்று தருகிறது. 4 வழி பாதை சொல்லும் மேன்மையை அறிந்து கொள்ளுவோம். வாங்க, வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிறைந்தவர்களே, இறைப்பற்றோடு இறைவார்த்தையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அது உங்களை மேன்மைப்படுத்தும் என்று வார்த்தை வழியாக இன்று நாம் கற்பிக்கப்படுகிறோம். ஆம், நீதிமொழி 10:4 சொல்லுவது போல, வேலை செய்யாத கை வறுமையை வருவிக்கும், விடாமுயற்சியோடு கை செல்வத்தை உண்டாக்கும் என்று சொல்லுவது போல, வாழ்வின் வெற்றிக்கு எதுதான் சரியான வழி, எதுதான் சரியான பாதை என்று தெரியாமல் இன்று திக்குமுக்காடி கொண்டிருக்கிறோம். ஆனால் 4 வகையான நிலங்கள், 4 வகையான வாழ்க்கை நிலையை இன்று நமக்கு உணர்த்துகிறது. அன்பார்ந்தவர்களே, 4 வகையாக இந்த விதைகள் விதைக்கப்படுகிறது. வழியோரத்திலும் பாறையின் மீதும் முட்பிரதன் மீதும் நல்ல நிலத்திலும் விளைகிறது. ஆனால் இது வாழ்க்கைக்கு எந்த பாதையை சொல்லித் தருகிறது என்று சற்று சீர்தூக்கி பார்ப்போம். வழியோரத்தில் விதைக்கப்பட்ட விதை யாரும் கண்டுகொள்வதில்லை. கண்டுகொள்ளாமை என்ற உணர்வு இங்கு தரப்படுகிறது. எது நடந்தால் எனக்கென்ன, எவன் செத்தால் எனக்கென்ன என்று ஒதுங்கி விடுபவர்கள் தான் இந்த வழியோரத்தில் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பாவார்கள் என்று நினைக்கலாம். இரண்டாவது, பாறை பகுதி. பாறை நிலம் இறுகி இருக்கும். அதுபோல இவர்களும் பொதுநல வேறற்றவர்களாக இருப்பார்கள். சுயநலத்தால் பாறை போல் இறுகி விடுகிறார்கள். என் பிள்ளை, என் கணவன், என் குடும்பத்திற்கு ஒன்று ஆகவில்லை என்று நாங்கள் மட்டும் தப்பித்து விட்டோம் என்று இறுகி போன்ற ஒரு இதயத்தோடு இவர்கள் வாழ்க்கை இருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, 3, முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதை. உலக கவலைகள் நெருக்கி விடுகிறது என்று நாம் உணர்த்துகிறோம். ஆனால் நான் யாருக்கு உதவினால் என் பணம் செலவாகும், யாருக்காவது நான் உதவினா என் பணம் செலவாகும், என் நிம்மதி கெடும், நான் அலைய வேண்டி இருக்கும், என் கௌரவம் எல்லாம் போயிரும், அப்படி என்று ஒரு உலக கவலையில் மூன்றிக்கொண்டு ஒரு சுயநல மேன்மை மிக்க மனிதர்களாக இந்த வகை நிலத்தில் இருப்பார்கள். 4வது, நல்ல நிலம். பொது பணி அக்கறையோடு ஈடுபாடோடு இறங்கி பணியாற்றுபவர்கள். இதில் நாம் எந்த வகையில் இருக்கிறோம்? இந்த நல்ல நிலத்தில் விளைந்தோம் என்றால் நாம் 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் பிறர் வாழ்க்கைக்கு ஒளிவூட்டுபவர்களாக இருப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த 4 வழி பாதையில் நான் எந்த பாதையில் நின்று கொண்டிருக்கிறேன், எந்த பாதையை தேர்வு செய்து எனது வாழ்க்கை பயணத்தில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று உங்களை சற்று சீர்தூக்கி பாருங்க. இன்னைக்கு பொதுவாகவே குடும்பத்தில் பலவிதமான சுயநல கோட்பாடுகளும் சுயநல வரையறைகளும் மறைந்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் இந்த 4 பாதையிலே நல்ல நிலத்தின் பாதையாக நாம் உருவெடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விளைகிறார். யாக்கோபு 1:22 சொல்லுவது போல, இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் என்று அவர் சொல்லித் தருகிறார். அன்பார்ந்தவர்களே, முதல் வாசகத்தில் எரேமியா புத்தகத்தில் அழகாக நமக்கு சொல்லப்படுகிறது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன், பிடுங்கவும் தகர்க்கவும் அவிழ்க்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் என்று நான் உன்னை ஏற்படுத்தியுள்ளேன் என்று சொல்லுகிறார். வார்த்தையின் வழியாக நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். நாம எந்த நிலத்தில் இருக்கிறோம்? நாம் நல்ல நிலத்தின் கனிகளாக இருக்கவே அவர் விரும்புகிறார். எனவே இந்த 4 வழி பாதை உணர்த்தும் உண்மைகளை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ முற்படுங்கள். ஆசீர்வாதம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இதோ நாங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக 30 மடங்காக 60 மடங்காக 100 மடங்காக பிறர் வாழ்வின் ஒளி ஊற்றுபவர்களாக எங்களையே உருவாக்கி கொள்ள எங்களோடு தங்கி ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.